ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதனால் நான் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னா, நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது என்னோட ரூம்மேட் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருந்தான், அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ ஒரு மொபைல் வந்து அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து எப்படி செட்டிங் பண்ணணும்னு தெரில. ஸோ இவன் டெய்லி என்ன பண்ணுவான்னா, ஃபோன் பண்ணுவான், அப்பா இங்கே இதை அமுக்குப்பா, அப்பா அதை கிளிக் பண்ணுப்பா, இதை கிளிக் பண்ணுப்பான்னு டெய்லி இதே வேலையாக தான் இருக்கும். 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரான்னா ஃபோன் எடுத்து வச்சுட்டு, அப்பா அங்கே போப்பா, அப்பா இதை அமுக்குப்பா, அதை டெய்லி இதே தான் பண்ணிகிட்டு இருப்பான். அதை நான் அவனை சொன்னேன், அவங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நீ இங்கேருந்தே நீ செட்டிங் பண்ணு, இல்லாட்டினா இந்த மாதிரி சொல்லிக் கொடு அப்படின்னு. அவனுக்கு அந்த டைமில் இல்லை அது தெரியல அப்படின்ட்டான். ஸோ அதான் இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் மொபைல் செட்டிங் பண்ணாமல் இருக்காங்க தெரியும். நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம், ஆனால் அவங்க ஃபோனில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாது, அவங்க எதை கிளிக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனை இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் இருந்தே அவங்க ஃபோனை பார்த்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ நீங்களே வாய் வழியாக சொல்லலாம், இல்லை நீங்களாவே அவங்க ஃபோனை எங்கேருந்து செட்டிங் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இப்போ சில டைம் வந்து யாராவது கேம் விளாட்றாங்க, இல்லை தேவையில்லாத வேறு ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா கூட நம்ம இந்த அப்ளிகேஷனை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம ஃபோன்லேருந்து மானிட்டர் பண்ணலாம். அப்படின்னா இப்போ அவங்க ஃபோனில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே ஃபோனை அதே ஸ்க்ரீனை நம்ம ஃபோன்லேருந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபோன்லேருந்து ஏதாவது பண்ணினா கூட பண்ணலாம். அதுக்கு வந்து முன்னாடி நம்ம செட்டிங் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எனி டெஸ்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனி டெஸ்க் ரிமோட் கண்ட்ரோல்னு வரும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ப்ளக்இன் அவைலபிள்னு கேட்கும். இதுக்கு என்ன அப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோலுக்கு ப்ளே ஸ்டோரில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் இப்போதைக்கு ஷேரிங் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே டுட்டோரியல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சும்மா கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 நம்பர், அதாவது 2643965111 ஒரு ஐடி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட எனி டெஸ்க் ஐடி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரி நீங்கள் யாருக்கு இப்போ யாரோட ஃபோனை பார்க்க விரும்புகிறீங்களோ அவங்க ஃபோன்லேயும் இதே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐடி வரும். அந்த ஐடியை வந்து நீங்கள் ரிமோட் அட்ரஸில் கொடுத்து நீங்கள் இது பக்கத்தில் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். அவங்க அலோவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து அவங்க ஃபோனை பார்க்கலாம். ஸோ இப்போ அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து என்னோடய ஃபோன் இருக்குது, ரைட் சைடில் வந்து நான் இப்போ யார் ஃபோனை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ஃபோனில் இருக்குது. இப்போ அவங்க ஃபோனில் எனி டெஸ்க் ஐடி நான் பார்த்து அப்படியே டைப் பண்ணுறேன். 34092225 கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்குது, இதை கொடுக்குறேன். இதை கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும் அந்த இன்னொருத்தவங்க ஃபோனுக்கு. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்மி 8 ஃபோன்லேருந்து கேட்குறாங்க அக்செப்ட் பண்ணவா அப்படின்னு. ஸோ அக்செப்ட் கொடுத்துட்றோம். கொடுக்குற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனி டெஸ்க் வில் கேப்சரிங், உங்கள் ஸ்க்ரீன் எல்லாம் பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குது. ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ மேலே பாருங்கள், இந்த ரைட் சைடு உள்ள ஃபோனில் பாருங்கள், ரெட்மி 8 ஃபோன் இஸ் நவ் வியூவிங் ஒரு டெஸ்க். அதாவது உங்கள் ஃபோனை வந்து ரெட்மி 8 ஃபோனுங்கிறது வந்து பார்த்துட்டு இருக்குது. இப்போ நான் ரைட் சைடில் வச்சுக்கிறது ரெட்மி நோட் 4, லெஃப்ட் சைடில் வச்சுக்க ரெட்மி நோட் 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைட் சைடில் உள்ள ரெட்மி நோட் 4 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயுமே தெரியும். இப்போ நான் வந்து இங்கேருந்து என்ன பார்க்குறேனோ அதே ஃபோனில் உள்ளதை நான் அந்த ஃபோன்லேயும் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சும்மா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இந்த இது மாதிரி நீங்கள் யாருக்காவது செட்டிங்ஸ் வந்து கைட் பண்ணணும், நீங்கள் இப்படி பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஃபோனில் நம்ம பசங்க ஃபோனில் யாரையாவது ஃபோன்லேயோ நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபோனில் ஏதோ ஓடிட்டு இருக்குது, யாரோ நம்ம ஃபோனை பார்க்குறாங்கன்னு. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே அவங்க பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபோனை வந்து இப்போ தெரியாமல் மானிட்டர் பண்ணால் நம்ம யாரும் ஹெல்ப் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் இதை எவ்வளோ தூரத்தில் நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் எங்கேருந்து இந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேரிங் அப்ளிகேஷன் இருக்குன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் கிடச்சா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை விட பெட்டர் ஏதாவது மெத்தட் இருக்குது, இல்லை இதே மெத்தடோட நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணால் நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.